வெந்தயக்கீரை வச்சு பிரியாணி செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெந்தயக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். புதினா தலையை பொரிச்சு வச்சுக்கலாம். தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி, பிரியாணி செலவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு பிரியாணி செலவெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா புதினா தலை, பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தூளுப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த வெந்தயக்கீரையும் சேர்த்திக்கலாம். அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கட்டும். அப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அரிசி போட்டதுக்கப்புறம் எலுமிச்சை பழ சாறு விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நெய் கொஞ்சமாக விட்டு ஒரு விசில் போட்டு எடுத்திங்கன்னா சூடான வெந்தயக்கீரை பிரியாணி ரெடி. உண்மையாகவே சொல்கிறேங்க, கீரை வாசனையே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்.